வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட் இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த லைட் இமேஜை வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து மேலே செட் பண்ணிக்கோங்க, கார்னரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 கொடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பேக்ரவுண்ட் அந்த லைட் இமேஜோட கலர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் செட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் பேக்ரவுண்ட் உங்களுக்கு எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தால் தெரியும். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனு அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடு இந்த மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு பேக்கில் போய்டும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதை இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதில் ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துட்டு இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 45 இல்லைனா ஒரு 30 அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்க்க வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஐகான் இமேஜ்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அந்த ஐகான் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்ட் வீடியோவே செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பேக்ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட கலரை வந்து நம்ம பிங்க் கலரில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க, அதோட கலரையும் நீங்கள் பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டை வந்து என்ன கலரில் செட் பண்ணுறீங்களோ அதே கலருக்கு நீங்கள் இந்த ஹார்ட் எஃபெக்ட் இந்த லைட் எஃபெக்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.